அன்பான தோழர்களே, அனைத்து தோழர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை இந்த இரவு நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இப்போ ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன். அதில் முன்னாடி அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருப்பாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ட்டு. அது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு 6 மாதம் சஸ்பெண்டில் பதவி விட்டு ஒரு 6 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காரு எங்கள் தலைவர். கட்சி ஓட்டு நீக்கல, பதவி ஓட்டு தான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. சரி, அது கிடக்கட்டும். அடுத்ததாக அண்ணன் வன்னியரசு ஒரு விவாத மேதையில் நான் பார்த்தேன். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இனிய மக்களுக்கு, கடகோடி மக்களுக்கும் அதிகாரம் உண்டு. கடகோடி மக்கள்னா நம்ம கட்சியோட கடைசி மக்களுக்கும் அதிகாரம் உண்டு அப்படின்ட்டு பேசியிருப்பார். நல்லா வாழ்த்துக்கள். என்னோட விடுதலை சிறுத்தை சார்பாக மயிலாடுதுறை 19 லட்சம் மக்கள் ஓட்டு உரிமையாக 19 லட்சம் ஓட்டு உரிமையாளர் மக்களுக்காக நான் மயிலாடுதுறை எம்பி கேண்டிடேட் மின்னாள் அண்ணனுக்கும் எங்கள் எழுச்சி தமிழக தலைவர் அண்ணனுக்கும் வாழ்த்துகள். அண்ணன் பேசுனதுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு விவாதத்தை அண்ணன் வன்னியரசு அவர்கள் தெளிவான விவாதத்தை பேசிக்கொண்டார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னா நம்ம விஜய், நடிகர் விஜய், அது ஒரு மாநாடு போட்டாங்க. அப்போ சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு நம்ம எழுச்சி தமிழ் வந்தா அப்படின்ட்டு. நீ இன்னும் பேச மாட்டோமே, இன்னும் நீ போடவே இல்லை. நாங்கள் பேஸ் மாட்டம் போட்டு நாங்கள் பில்டிங்கை எழுப்பி இன்னும் நாங்கள் ஒட்ட வேண்டியது லாஸ்ட்டு ஃப்ளோர். புரியுதா? இன்னும் ஒட்ட வேண்டியது நாங்கள் லாஸ்ட்டு ஃப்ளோர், ஃபைனல் ஃப்ளோருக்கு நாங்கள் ஒட்ட வேண்டியது. அதுக்கு என்ன அர்த்தம்ட்டு தம்பி விஜய் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ பேச மாட்டோமா, நீ போடல. நீ இன்னும் நீ சினிப்பாக்கில் எங்களுக்கும் சினிப்பாக்கில் நாங்களும் நடிப்போம். நாங்களும் 270 கோடி வரைக்கும் நாங்களும் சம்பளம் வாங்குவோம். ஏன்னா அது எங்களுக்கு தேவையில்லை. அது தனியான ஒன்றாவது நீ பண்ணுங்க. எங்களை நீ நீ இன்னும் பேச மாட்டோமே போடல, பேச மாட்டோம். இன்னும் நீ குய்ய நோண்டலையே, காலம் நிமிக்கிறதுக்கு, காலம் வச்சிடறதுக்கு இன்னும் நீ குய்ய நோண்டல. அதுக்கப்புறம் எப்படி எங்களை ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ட்டு கேட்கு. அடுத்த இதில் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது அடுத்த சிஎம்மு தலைவருக்கு
சிஎம் பையன் தோழர் உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த சிஎம்மு. அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க, எங்களுக்கு என்ன இது பண்ணணுமே அவங்க செய்வாங்க. அவங்க தெளிவான ஒரு அரசியலுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க இப்போ உள்ள அண்ணன் சிஎம்முக்கே வந்து, ஏன்னா அவங்க எங்கள் ஊர் மாப்பிள்ளை, நான் அவர் பேர் சொல்லக்கூடாது. எங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாப்பிள்ளை அவர் சிஎம்மு, அதனால அவர் பேரை நான் சொல்லக்கூடாது. பரவாயில்ல, இவர் பேரை நான் சொல்லுவேன், அவங்க பையன் பேரை நான் சொல்லுவேன். உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த சிஎம்மு. அவர் எங்களுக்கு பங்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்த கூட்டணி யாருக்கான இருக்கு. நீங்கள் இருக்கு மற்ற கட்சி வந்து எங்களை கூப்பிடுத்து வந்து ஒரு தவறான ஒரு இருக்குது. எங்களுக்கு நாங்கள் எத்தனை சீட்டு கொடுக்குவோங்க கேட்குவோங்களோ அத்தனை சீட்டுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுப்பாருன்னு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவில் தான் எல்லாருமே இருக்குவோம். அப்படி கொடுக்கலனால் தனிச்சு போட்டி விடுவோம். சீட்டு கொடுக்கலனால் தனிச்சு போட்டி விடுவோம். 234 தொகுதியும் தனிச்சு போட்டி விடுவோம். சரி, நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரம் கம்முனுங்க. இப்போ வந்து தம்பி விஜய்கிட்டே நான் போகிறேன். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ட்டு அந்த மாநாட்டில் சொன்னாங்க தம்பி. இன்னும் பேச மாட்டோமே, இன்னும் போடல, அதுக்குள்ளே தம்பி சொன்னாங்க. அதனால நான் சொல்லுவேன், ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. நீ போட்டி விடுறது மயிலாடுதுறையில் வந்து நானும் போட்டி விடுவோம், நீனும் போட்டி விடு. நீ ஜெயிச்சுதான் நான் ஜெயிச்சுதான்னு பார்க்கும். ஃபஸ்ட்டு ஒரு சட்டமன்ற தொகுதி நீ வா, ஒரு சட்டமன்ற தொகுதி ஃபஸ்ட்டு ஜெயிச்சு வா, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எங்கள் தலைவர் தான் போட்டி விடுவோன்னா, மற்ற வந்து மாநில கட்சிக்கு மாநில செயலாளர் தான் போட்டி விடுவானா, பொதுச் செயலாளர் தான் போட்டி விடுவானா, ஒரு சாதாரண ஒரு ஒன்றிய செயலாளருக்கு நான் தான். மயிலாடுதுறை தொகுதியில் நீ வந்து தம்பி விஜய் போட்டி விடுங்க. 2026 நீங்கள் ஜெயிச்சுவீங்களா, நான் ஜெயிச்சுவேனான்னு பார்க்கும். 6 சட்டமன்ற தொகுதி. இது நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து பெட்டு கட்டுங்க, நானும் பெட்டு கட்டுவேன். ஓகேவா? நன்றி வணக்கம். தமிழ்நாடு மக்கள் அனைத்து பேருக்கும் நன்றி வணக்கம். இது வந்து ஒரு மெசேஜ் பார்த்ததுனால இந்த விவாதம் வந்து நான் இப்போ வந்து பேச வேண்டியதாக இருக்குது. நன்றி வணக்கம்.